அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல புரிதலோட நேசிப்போட நம் சக பயணியை புரிந்து கொள்வதன் மூலமாக, வாழ்க்கை துணையை புரிந்து கொள்வதன் மூலமாக, நண்பர்களை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த நாளை மட்டுமல்ல எல்லா நாளையும் ஒரு இனிய நாளாக வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லாங்க. சமீபத்தில் ஒரு நண்பர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, பிரதர் என் ஒய்ஃபு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லவும் மாட்டான், ஆனால் சொல்லாமல் நானா புரிஞ்சுக்கணுன்றா. சார் சொன்னாதானங்க புரியும். எந்த ஒரு விஷயத்தையுமே சொன்னாதானங்க புரியும். சொல்லாமல் ஒருத்தனுக்கு எப்படி சார் புரியும்? எதுக்காக மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கானே தெரியல, எதுக்காக வீட்டில் சண்டை போடுறாங்கன்னே தெரியல. நானும் எல்லாமே தாங்க பண்ணிட்டேன், ஆனாலும் கூட எதுக்கு அவங்க கோவப்படுறாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. எப்படி அவங்க சொல்லாமல் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருந்தார். சில விஷயத்த சொன்னால் மட்டும்தான் நமக்கு புரியும், இதை அவங்களும் புரிஞ்சுக்கணும். சில விஷயத்த சொல்லாமல் புரிஞ்சுக்கணும், இதை நாம புரிஞ்சுக்கணும். என்னப்பா அர்த்தம் தான்? நாமத்துக்குமார் எழுதுவாரு, தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்க, டீக்கடை மரவில் தம்ம அடிச்சா தெரிஞ்ச வர்றான்னு தெரிஞ்சுக்க, ஐயனாரத்தான் ஆடு கும்பிட்டா சைவம் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சுக்க, ஐயரு பொண்ணு மீன் வாங்க வந்தா லவ் மேரேஜ்னு புரிஞ்சுக்கன்னு எழுதியிருப்பாரு ஒரு பாட்டுல. இந்த காட்சிகளை வச்சு இதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்பான். கண்ணதாசன் ஐயா ஒரு படி மேல போய் சொல்லுவாரு, இதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அவங்க ரெண்டு பேரும் பையன்கிட்ட பேசுற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணான்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதுல இந்த கணவன் கேட்பாரு, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணான்னு பையனை சொல்லி கேளடா கண்ணான்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அது நீ பிறந்த பின்பும் கூட இயலுமா கண்ணான்னு கேட்டிருப்பாங்க. உண்மை இல்லை, அது எல்லாத்தையும் வெளியே சொல்லிட முடியாதுங்க. எல்லா விஷயத்தையும் சில நேரங்கள் அதிகார வர்க்கமாக இருப்பாங்க, சில நேரம் அவங்க கோவப்படுவாங்களேன்னு இருக்கும், சில நேரம் சூழ்நிலையாக இருக்கிறோம், சில நேரம் சொல்ல முடியாமல் இருக்கும், எப்படி அதை சொல்றதுன்னு தெரியாமல் இருக்கும், வார்த்தைகள் கிடைக்காம இருக்கும். ஐயோ நம்ம இதை சொல்லிட்டோன்னா அந்த டோன் தப்பா போயிடுச்சுன்னா அதுன பிரச்சனை வருமேன்னு எண்ணக்கூடிய இடமா இருக்கும், அல்ல அவங்களுக்கே சொல்ல தெரியாம இருக்கும். இப்படி பல சூழ்நிலைகள் அமைந்திருக்கு சார். ஒரு ராஜா, அந்த ராஜா எப்பயுமே ஒரு பெட்ல தூங்குவார். அந்த பெட்டு பேர் ஹம்ச தூளிகான்னு பேரு. மலர்களால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பஞ்சனை. இந்த பெட்டை சரி பண்றதுக்குன்னே ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணியிருந்தார், ஒரு வேலையாளர் தான். அவனோட வேலையே தினம் ராஜா தூங்குறதுக்கு இந்த மலர்களால் ஆன அந்த மெத்தையை ரெடி பண்ணி வைக்கிறது தான் அவனுடைய வேலையே. ஒரு நாள் சார் இவன் தினம் ரெடி பண்ணுறானா, ஒரு நாள் அவனுக்கு ஆசை வந்துருச்சு, ஒரு நாள் நான் ஏன் இதில் படுத்து தூங்கி பார்க்கக்கூடாது, இவ்வளவு மலர்கள் போட்டு தூங்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசையில் என்ன பண்ணியிருக்கான், ராஜா எங்கேயோ வெளியே போன நேரமாக பார்த்து நம்மால் அந்த பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு மேலே ஏறி படுத்துட்டான். இதில் ராஜாவோட கட்டில ராஜாவோட மலர் மெத்தையில் நம்மால் அதை ரெடி பண்ணிட்டு ஏறி படுத்து பார்த்துருக்கான், எப்படி சுகமாக இருக்குன்னு பார்க்கணுன்னு. படுத்ததில் அந்த மலரினுடைய பஞ்சனையும் அதுவும் அப்படியே படுத்ததில் தூக்கம் வந்துருச்சு, நம்மளால தூங்கிட்டான். இப்போ ராஜா பார்க்குறாரு, அவருடைய அந்தப்புறத்தில் அவருடைய ரூமில் அவருடைய மெத்தையில் அந்த ஹம்ச தூளிகான்ற மெத்தையில் வேலைக்காரன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், உடனே அவனை கூப்பிட்டாரு, அவனுக்கு 1000 சவுக்கடிகள் கொடுங்கன்னு. 1000 சவுக்கடிங்க, 1000 சவுக்கடிங்க கொடுங்கன்னு. அவன் எப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் சிரிச்சிருக்கான். உடனே ராஜா கேட்டிருக்கேன், 1000 சவுக்கடின்னு உனக்கு தண்டனை கொடுத்துருக்கேன், சிரிக்கிற, எதுக்குடா சிரிக்கிறேன்? இல்லை ராஜா, எல்லாத்தையும் நான் வெளியே சொல்லிட முடியாதுல்ல, நான் ஒரு விஷயம் நினச்சேன், சிரிப்பு வந்துருச்சு, ஆனால் சொல்ல முடியாதுல்ல. இப்போ எதுக்கு சிரிச்ச அதை சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு. எதுக்கு சிரிச்சேன்? இல்லை, நான் ஒரு 2 மணி நேரம் தூங்குனதுக்கே எனக்கு 1000 சவுக்கடி விழுகுது, தினம் இதில் படுத்து தூங்குறீங்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நினச்சேன், அதை நினச்சி சிரிச்சேன்னா. அப்போ தான் இந்த ராஜாவுக்கு தோணியிருக்கு, உண்மையில் இந்த ஹம்ச தூளிகா மெத்தையில் படுத்து கூட எனக்கு தூக்கம் வரல. எனக்கு எப்போ எதிரி நாடு வருவானோ, எப்போ எவன் என்னோட சண்டை போடுவானோ, நாடு வறுமையில் இருக்கே, இவ்வளோ போராட்டத்தில் இருக்கேன்னு எனக்கு தூக்கமே வரல. ஆனால் இவன் ஏறி இவ்வளோ நிம்மதியாக தூங்குனான்ல, இந்த நிம்மதியான தூக்கம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு அந்த ராஜா யோசிச்சிருக்காரு. அவனை விட்டுருங்க, பரவாயில்ல அவனை விட்டுருங்கன்றாரான். இப்போ உண்மை தானே சார், சில விஷயத்த சொல்ல முடியும், சில விஷயத்த சொல்லவே முடியாது. என் ஃப்ரெண்டு எப்பயுமே என்ன பண்ணுவான், ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்தால் பாராட்டி தள்ளிடுவான். உன்னைய மாதிரி காஃபி போடுறதுக்கு உலகத்தில் ஆளே கிடையாதுமா, இந்த காஃபி எப்படி போட்டு தர்றதுக்கு
உலகத்தில் ஆளே கிடையாது, அப்படி பாராட்டுவான். நான் உடனே அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா உண்மையிலேயே அப்படியா? நம்ம இந்த காப்பி கட்டியில் கூட நல்லா தானடா போடுவாங்க, உலகத்துலேயும் உன் மனைவி தான் நல்லா அவன் சொன்னான். அப்படிலாம் இல்லை, இப்படியெல்லாம் பாராட்டினா தான் எனக்கு முன்னாடி அவள் எந்திரிச்சு காப்பி போட்டு தருவா, இல்லாட்டினா 11 மணிக்கு குறைஞ்சி எந்திரிக்க மாட்டா. இதை என்னால் சொல்ல முடியாது, அதனால் இப்படி பாராட்டி வச்சிடுறதாண்ணா. சில விஷயத்த சொல்ல முடியாதப்ப வேற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அதை சமாளிச்சிருவாங்க. ஒரு நம்ம ஊரில் ரா பிச்சைக்காரங்கன்னு இருந்தான் இல்லை, முன்னால் ரா பிச்சைக்காரங்க வருவாங்க. அதில் ஒரு பிச்சைக்காரன் சொல்லியிருக்கான், ஒரு அம்மா போய் தானம் பண்ணனே ஒரு பிச்சைக்காரன் சொல்லியிருக்கான். சாப்பாடு போட்ட உடனே, அம்மா நீ தினம் சாப்பாடு போடுற, தினம் குழம்பு ஊற்றுற, தினம் எல்லாம் நல்லாத்தான் இருக்குது, இந்த உப்பு புளி காரம்லாம் கொஞ்சம் பார்த்து போடுமா, அதெல்லாம் அந்த அந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி இப்படி ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து போடுமான்னு. இன்னும் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. 15 வருஷம் குடும்பம் நடத்துகிறேன், என் புருஷன் இதை சொன்னதே கிடையாது, நீ பிச்சைக்காரன், நீ உப்பை போடு புளியை போடு காரத்தை போடுன்ற, என் புருஷனே அதை சொன்னது கிடையாது. இவன் சொன்னா, அந்த ஆளு தாம்மா 10 ரூபா கொடுத்து என்கிட்ட இதை சொல்ல சொன்னார், அவரால் சொல்ல முடியலை, அதனால் அவர் காசு கொடுத்து என்னைய சொல்ல சொன்னார்மா அப்படின்னு. சில இடத்துல சில விஷயத்த சொல்ல முடியாது சார். ஆனால் மனநல மருத்துவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ரொம்ப மன அழுத்தம் இருக்கும்போது யாராவது ஒருத்தரை நீங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கணுங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்த, பிறர்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த, நெருங்கிய வட்டத்தில் சொல்ல முடியாத விஷயத்த, அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த, அல்லது மனைவி கணவன் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த, கணவன் மனைவி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த மனதுக்குள்ளேயே வச்சுக்காம பகிர்ந்து கொள்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்ன்றாங்க. இல்லைன்னா இது மன அழுத்தமாக மாறி இந்த மன அழுத்தம் மன நோயை உருவாக்கும். சார், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணு சமீபத்தில் ஒரு கவுன்சிலிங்க்கு வராங்க. என்ன தெரியுமா விஷயம், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனால் வாந்தி வந்துடுது சார், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனால் டயரி ஆகிடுது. சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கூட அவங்களால தாங்க முடியல. அந்த கம்பெனியில் வேலையில் வரக்கூடிய சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் வேலையில் இருக்கக்கூடிய பளு அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு உடனே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. என்னன்னு ஆய்வு செய்து பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்களால சொல்லவே முடியல. அப்பா அம்மா அதிகமாக வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சின்ன வயசில் அப்பா அம்மா சண்டை போட்டு அந்த கோபம் இருக்குல்ல, அப்பா மேலே காட்ட முடியாத கோபத்தை அப்பா அம்மா மேலே காட்ட முடியாத கோபத்தெல்லாம் இந்த பொண்ணு மேலே காட்டியிருக்காங்க. இவங்க குழந்தையா இருக்கும்போது மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்கர்ன்றாங்கல்ல, இந்த குழந்தைகிட்ட காமிச்சிருக்காங்க. இந்த குழந்தைக்கு பயந்து 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 அப்பேலேருந்தே இந்த மாதிரியான அழுத்தம் வரும்பொழுதெல்லாம் அவங்க வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு டயரியா வர ஆரம்பிச்சிருக்கு சின்ன வயசுலேருந்தே. இது மனநோயாக மாறி அது உடலை பாதிக்கிற அளவுக்கு அவங்க வந்துருக்கு சார். இது ஒரு பேஷண்ட்டா. இன்னொரு பேஷண்ட்டை பற்றி படிக்கிறேன் சார். அவங்களுக்கு ஆஸ்மா என்னன்னா, அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த விதமான சுத்தமான இடங்கள்ல தான் வளர்ந்துருக்காங்க. எப்படிடா இந்த ஆஸ்மா வந்துச்சுன்னா, சின்ன வயசுல அவங்க அழ வருவாங்கல்ல, கஷ்டமா இருக்கும்போது, ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும்போது அழ வர்றாங்கல்ல, உடனே அவங்க அப்பா அம்மால என்ன பண்ணுவாங்க, அழாத, வாய மூடு, பேசாத, வாய மூடு, இப்படிலாம் மிரட்டுவாங்கல்ல. அழ வரும்போது இப்படி மிரட்டி மிரட்டி பயந்து அழ முடியாம அதை அடக்கி 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 அது அவங்க பெரியவங்களானதுக்கப்புறம் அதை ஆஸ்மா நோயில் கொண்டு போய் விட்டுருக்கு சார். ஆஸ்மாவில் கொண்டு போய் விட்டுருக்கு. இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த மன அழுத்தன்றது ஒரு மன நோயாக மாறிடும். இப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில சொல்லப்படாத விஷயங்களை, சொல்ல முடியாத விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய தீர்வு இந்த ஏஐயா இருக்குங்க. பாதி பேர் சேட் ஜிபிடியோட உட்காந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கான், பாதி பேர் சேட் ஜிபிட்ட தன்னுடைய புலம்பல்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், பாதி பேர் கூகுள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களை ஏதோ ஒரு இடங்களில் இறக்கி வைக்கும்போது மனம் இலகுவாகிறது. அதே போல் சில விஷயத்த சொல்லி புரியணும், சில விஷயம் அவங்க சொல்லாட்டையும் கூட ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வரணும். எப்பயுமே நல்லவர்கள் மாறும்போது அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிடும். நல்லவர்கள் நல்லவர்களாகவே இருக்க விட்டுறணும். அவங்க மாறிட்டாங்கன்னா அது பெரிய ஆபத்து. ஏன் தெரியுமா, நல்லா இருக்கக்கூடிய கண்ணாடி உடஞ்சிட்டா அது கூர்மையான கத்தியாக மாறிடும் இல்லை? அப்படி நல்ல மனிதர்கள், நல்ல சிந்தனை இருக்கிறவர்களை அப்படியே வச்சு பார்த்துக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கும். அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களுடைய மனம் என்னன்றதை புரிந்து கொள்வது தான் நெருங்கிய வட்டத்தினுடைய மிகப்பெரிய தன்மை. அப்படியாக நம் நெருங்கிய வட்டத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த நாளை மட்டுமல்ல எல்லா நாளையும் இனிய நாளாக வெற்றி